திவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷ்ணவே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீதக்ஷணாமூர்த்தயே நமः. ஓம் பத்ரம் கர்ணேதி சம்யாம் தேவாः பத்ரம் பஷ்யாமாஜயத்ராः ஸ்திரைரங்கஸ்சுவாஸ்மன் சனுமிஹி யசேம தேவஹிதம் யதாயுः. ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்தஸ்ரவாः ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாः ஸ்வஸ்தி ந சாக்ஷர்யோ அரிஷ்டநேமிः ஸ்வஸ்தி ந ப்ரஹஸ்பதிர்ததாது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு அன்னபூர்ணா உபனிஷத்தினுடைய 265வது மந்திரத்தை அதிலேருந்து சிந்திக்கலாம். இதில் நித்தியயுக்தக பார்த்தர்களில் அதோடைய எக்ஸ்ப்ளனேஷனை இந்த மந்திரம் சொல்லுது. மச்சித்தக மத்பரக நித்தியயுக்தக பிரீத்திபூர்வகம்னு சொன்னோம் இல்லையா, 4 வார்த்தை. அதில் இது சொல்லுது என்ன, சந்யஸ்த சர்வசங்கல்பக, ஆசைகள் எல்லாத்தையும். இப்போ நீங்கள் ஆசைகளுங்கிறதுனா சாப்பாடு வேணும், வீடு வேணும், மனைவி வேணும், மக்கள் வேணும், இந்த அடிப்படை அத்தியாவசியங்கள் எல்லாம் விட சொல்லலை. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு கிரகஸ்தன் அடிப்படை அத்தியாவசியத்தில் இருந்து தான் வனப்பிரஸ்தம் போகணும். அதனால தான் முதல் 50 ஆண்டுகள் அடியன் வலியுறுத்துறது இல்லை. ஆனால் அது வேதம் சொல்கிறது பார்த்திங்கன்னா 7 வயசுலேருந்தே இறையும் தேடி இறைவனும் தேடுங்கிறது தான் உத்தமமான விதி. ஃபுல்லாக இறைவனே பார்க்க மாட்டேன், என்னைக்காவது ஒரு நாள் போவேன், பாக்கி எல்லாம் எப்போ பார்த்தாலும் பணம் தான் அலைவேன் அப்படின்னு அறியாமை. நீ என்ன பண்ணிட்டுருக்கன்னு உனக்கு தெரியும், நீ தெரியணும், அதனுடைய விளைவு என்னன்னு தெரியணும். காலையில் கண்ணை திறந்ததுலேருந்து கண்ணை மூடுற வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்க, எங்கே ஓடுறன்னு கேட்டால் தெரியல, எதை தேடுறான்னு கேட்டாலும் தெரியல. நீ பணம்னு சொன்னால் அது தவறு. பணமும் பொருளும் போகத்தை கொடுக்கும், பொருளை கொடுக்கும். ஆனால் நித்தியமான அமைதியும் ஆனந்தத்தையும் ஒரு நாளும் அது கொடுக்காது. திரும்பவும் நீ அதை தான் தேட போகிற. அது அப்படி நீ தேடி தேடி என்னதுன்னா, நீ தேடுறதெல்லாம் துக்கம் கலந்தது. ஒன்று செக்குமாடாக்கும், மீண்டும் மீண்டும் செக்குமாடாக்கும், திருப்தி கொடுக்காது. அப்போ நிரந்தரமான தீர்வு வேணும்னு ஒரு அறிவு இருக்குது. நிரந்தரமான தீர்வு வேணும்னு ஒரு சிந்தனை வந்தால் தான் அந்த அறிவு வரும். நமக்கு எது தேவைங்கிறது முதல்ல தெரியணும். எது அத்தியாவசியம், எது சௌகரியம், எது ஆடம்பரம், எது அனாவசியம், எதுவுமே தெரியாமல் எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? அதுமாதிரி வேலை 8 மணி நேரம் செஞ்சால் போதுன்னா அதுக்கு மேலே 16 மணி நேரம் 18 மணி நேரம்லாம் செய்யலாம். அதெல்லாம் அறியாமை, முழுக்க அறியாமை. எப்படி சொல்கிறது? அடுத்த ஜென்மாவுக்குள்ள வேலையும் சேர்த்து செய்கிறான். நான் பணம் நிறையா வருமா? பணம் நிறையா வந்துட்டா என்ன தெரியுமா பண்ணுவேன்? அடுத்த பிரச்சனையை உருவாக்குவேன் நீ. அதுக்கப்புறம் அடுத்த 50 வருஷத்துக்கு நீ வந்து என்னவா இருப்ப? அடிமையாக செக்குமாடாக இருக்கிறதா நீ திரும்ப திரும்ப விரும்புகிறியே தவிர, நம்ம கைதில் இருக்கோம், அதுலேருந்து விடுபடணுங்கிற அறிவு ஒரு நாளும் உனக்கு வராதா? எரும மாட்டு தோல் மாதிரி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓடிட்டே இருக்கல, என்ன அர்த்தம்? ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் வேலைக்கு போகிறவங்களை எல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? சாப்பாடு இல்லை, ட்ரெஸ் இல்லைண்ணா, 30-40 வருஷம் வேலை செஞ்சுருக்க, ரிட்டையர்மெண்ட்டுன்னு ஒன்று இறைவன் கொடுத்துருக்கான், அரசாங்கம் கொடுக்குது, சமுதாயம் அங்கீகரிக்குது, நியாயமானது. ஏன் அதை ஒன்று என்ன குறிக்கோள் இல்லை? என்ன குறிக்கோள்னால் வந்த வேலை என்னன்னு தெரியல. ஒரு அமைதி ஆனந்தமான ஒரு வாழ்க்கை இருக்க, வாழ்க்கையை வாழணுங்கிற புத்தியே இல்லை. அதனால் ஃப்யூச்சரையும் பார்க்கக்கூடாது, ப்ரெசண்ட்டையும் பார்க்கக்கூடாது, பாசிட்டிவ் பார்க்கக்கூடாது. ப்ரெசண்ட்டை சரியாக பயன்படுத்திக்கிட்டே வரணும். கடமை தவறக்கூடாது, குடும்பத்தை சரியாக நடத்தணும், தொழிலை ஒழுங்காக செய்யணும். இதெல்லாம் அந்த ப்ரெசண்ட்டை மிகச்சரியாக பயன்படுத்தணும். எதிர்காலம் ப்ரெசண்ட்டு போய்கிட்டு இருக்கு, அது புரிஞ்சுங்க. எதிர்காலம் வராது, காலம் வரட்டும் அப்படின்னு. காலம் வராது, காலம் போயின்னு இருக்கு. காலம் அதனுடைய முடிவை நோக்கி அது போயின்னு இருக்கு. காலம்லாம் நாமளாக ஏற்படுத்தி வச்சுருக்கிற விஷயம்.
ஞானிகளுக்கு காலம் கிடையாதுன்னா ஏன் கிடையாதுன்னா அவன் எப்போதும் ஒரே மாதிரி இருக்கான், ஆனந்தமாக இருக்கான், அந்த நிலையை அவன் தொட்டிருக்கான், ரீச் ஆகிருக்கான். உங்களை மாதிரி அவனும் செக்குமாடாக இருந்திருப்பான் ஒரு காலத்தில். தாங்க முடியாத வேதனை வரும்போது ஒரு தீர்மானமான ஒரு முடிவை எடுத்திருப்பான். அந்த முடிவை எடுக்கிறதுல பல பேர் இதெல்லாம் நம்ம அடி வாங்குறோம், நம்ம கைதுன்னே தெரில. நீங்கள் வந்து நிறையா வாழணும்னு நினைக்கிறான். இங்கே வாழ முடியாது. இங்கே விடுதலை அடைஞ்சாதான், விடுதலை அடைஞ்ச பிற்பாடு நீ வாழலாம். விடுதலையே நீ அடையலை, கைதாக இருக்கிறவன் நீ எப்படி எதோ கேட்க முடியும், எதோ உனக்கு கொடுக்கப்படும். உங்கள் வாழ்க்கையில் எந்த முக்கியமான முடிவுகளை நீ எடுக்க முடியாத சூழ்நிலையை ஒரு நாளாவது சிந்திச்சு பார்த்துருக்கியா? கொடுக்கறது தான் உனக்கு வாழ்க்கை. அப்போனா எதுக்கு யாருக்குன்னா, ஜெயிலில் போடுறது தான் சாப்பிட்ணும், கொடுக்கறது தான் உடுத்தணும், எந்த ரூமில் தங்க சொல்கிறேன்னா அங்கே தான் தங்கணும். நீ என்ன நினைக்கிற? லக்ஸூரியாக வாழணும். கைதாக இருக்கிறங்கிற கைதுலேருந்து விடுதலை வேணுங்கிற புத்தி வந்து விடுதலை அடைஞ்சால் நீ கேட்டது கிடைக்கும், நினச்சது நடக்கும். அந்த புத்தி உனக்கு வேணும். நீ யார் எங்கே இருக்குன்னு தெரியாமல் இது வேணும் அது வேணும் பார்க்குறதெல்லாம் வேணும்னு கேட்டுட்ருக்க, அறியாமல். தகுதி, அதுதான் தகுதின்னு சொல்கிறேன். எத்தனை கேட்குறிய எதாவது கொடுக்குறாங்களா? 100 கேட்டால் 1 கொடுக்குறான், இல்லை 2 கிடைக்கும். அதனால் அத்தியாவசிய தேவைகளை, சாப்பாடு இருந்தால் சாப்பிடு, ட்ரெஸ் இருந்தால் போட்டுக்கோ, இருக்கிற இடத்துல இரு, அன்றாட கடமைகளை செய்து வா. அதே நேரத்தில் இறைவனையும் தேடு. இறைவனை தேடுறது தாங்க இது எல்லாத்துக்கான மருந்து, ஆதாரம், மூல காரணம். அதை விட்டு போய் பின்னாடியே போகிறது வாழ்நாள் ஃபுல்லாக. தேடுறேன் கிடைக்கவே இல்லைன்னு. ஒரு ஆசையை நிறைவேற்றுறதுக்கு 50 வருஷம் ஆகிடும். ஒரு சங்கல்பத்தை பூர்த்தி பண்ணுறதுக்கு 50 வருஷம் ஆகிடும், 20 வருஷம், 30 வருஷம். அதனால் சந்நியாசிய அனாவசியத்துக்கெல்லாம் போகாதேன்னு சொல்லுது. மற்ற விஷயங்களை இப்போது அத்தியாவசியத்தை பிடிச்சி, சௌகரியத்தை பிடிச்சி அங்கேயே தங்கிடாமல் ஓடுற நீர் ஓடிக்கிட்டே இருக்கணும். நின்னா சாக்கடை ஆகிடும். ஓடிக்கிட்டே இருந்தால் சாக்கடை நீர் கூட சுத்தமாக இருக்கும், நின்றுச்சுன்னா மாட்டிச்சு. அதனால் இந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணணும், அப்புறம் சௌகரியங்களை இது பண்ணணும், அப்புறம் வந்த வேலைங்கிறது நான் அதில் கவனம் செலுத்தினா இதெல்லாம் தானாக நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களுக்கெல்லாம் நடக்கலையா? இப்போ நீங்கள் வேதாந்தத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? வேதாந்த கிளாஸ் வந்து 2 வருஷத்தில் எல்லா வேலையும் நடக்குது, சரியாக நடக்குது. அதே நேரத்தில் ப்ராக்ரெஸ்ஸாக ஒரு வாழ்க்கையாக, அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்கிறதா நமக்கு ஃபீல் ஆகுது. நாமளும் நல்லாயிருக்கும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும். அதே நேரத்தில் டியூட்டியும் தவறாமல் செய்கிறோம், குடும்பத்தை பார்த்துக்கிறோம். எது கட்டு போச்சு? எங்கும் மகிழ்ச்சியாக இருக்குது. இதே டென்ஷனாகவும் ப்ரெஷராகவும் அப்படியே தலையில் போட்டுக்கிட்டு நாம் தான் எல்லாம் பண்ணுறோங்கிற மாதிரி ஒரே ப்ரெஷர்லேயே 24 மணி நேரம் அந்த ஹிருதயத்தை சுற்றி அடிக்கிறது. அதையெல்லாம் தாண்டி இப்போது அமைதியாக இரு, விவேகமாக செயல்படு. 8 மணி நேரம் போதும், நிறுத்து, கொஞ்சம் ஏகாந்தம் போ, அந்த சத்தோட தொடர்பு கொள்ளு. சத்தோட ஏங்க உனக்கு என்ன வேணுமோ, உனக்கு அமைதி வேணும், ஆனந்தம் வேணும், அறிவு வேணும், அன்பு வேணும், குளிர்ச்சி வேணும்னா அதோட தொடர்பு கொண்டால் தானேங்க அது கிடைக்கும். ஏங்க ஆயில் கடையில் போய் ஆயில் வாங்கணும், ஜுவல்லரியில் போய் ஜுவல்ஸ் வாங்கணும், ஜுவல்லரி கடையில் போய் ஆயில் கொடு, ஆயில் கடையில் போய் மாம்பழம் கொடு. இங்கே தான் வெளிச்சமாக இருக்குது, இங்கே தான் கூட்டமாக இருக்குது, அதனால் நான் இங்கே வந்தேன் அப்படிங்கிற பைத்தியக்காரத்தனத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் எல்லோரும். எவனுக்காவது அறிவு இருக்கா? ஒரு மண்ணாங்கட்டிங்க லாய்க்கு இல்லை. ஆனால் அவனை பார்த்தா எல்லாம் தெரிஞ்சவன் மாதிரி அவன் போகிறது என்ன, தலுக்கு என்ன, மினுக்கு என்ன, மினுக்கு என்ன டம்பம் என்ன, அவர் முடி வெட்டு என்ன, ஹேர் ஸ்டைல் என்ன. பாவம் அக்ஞானம். அதனால் அத்தியாவசியம் பிடிக்கணும், அனாவசியத்தெல்லாம் விடணும். அதான் சன்னியாசம். துறவுனா எல்லாத்தையும் திறந்துட்டு போன்னு சொல்லலை. இது நம்ம அப்படியே எடுத்துக்கிறாங்க. பிரம்மத்தை நோக்கி போகிறேன், என்னுடைய கடமையெல்லாம் முடிச்சுட்டேன், அப்போ நீ என்ன வேணால் முடிவு எடுத்துக்கோ. உன் கடமையெல்லாம் முடிச்சுட்டேன், 50 வயசாகிடுச்சு, அதுக்கப்புறம் நீ ஏகாந்தமாக இருக்க போகிற, முடிவு வந்து சுபமாக இருக்கட்டும், சபமாக போகாமல் சிவமாகி போகலாம் அப்படின்னு ஒரு தெளிவு பிறந்துச்சுன்னா, ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஜோல்னா பையை தூக்கிக்கிட்டு வேலைக்கு போகாமல் எது கொடுத்தாலும் பரவாயில்லன்னா அடுத்து யங் ஜென்ரேஷனுக்கு வேலையை நீ பறிக்கிற. அப்படி போகாமல் இறைவனை அடையணும், வந்த வேலையை செய்வோம், இனிமேலாவது அவனை சொல்லுங்கள். இறைவனை அடைஞ்சின கிருத்தியம்னு ஒரு வார்த்தை இருக்குது, சொல்லியிருக்கோம்ல. வந்த வேலையை செய்து முடித்தவன், வெற்றிகரமாக செய்து முடித்தவன். அது ஒன்றுக்கும் ஒரு ஆசிரமத்தில் அந்த வேலையை நீ முடிக்கும் போது அடுத்த நிலை வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக.
முதல் நிலையை ஒழுங்காக செஞ்சால் தான் அடுத்த நிலையை ஒழுங்காக வரும். ஒன்றை ஒழுங்காக செய்கிறதுக்கு யோகிதை இல்லை. அது வேணும் அது வேணும் அது வேணும் அப்படியே திருவா நிற்க வேண்டியது தான். அதனால் அத்தியாவசியத்தை எடுத்துக்கோ, அனாவசியத்தை துறை, அதான் அர்த்தம். அது சர்வசங்கள் 1008 சங்கல்பத்தை வச்சுக்காது. அதெல்லாம் விட்டு சமக ஈக்குவல் நிலை, மனநிலை வந்து ஏற்றமும் இல்லாமல் இறக்கமும் இல்லாமல் ஈக்குவலாக இருக்கணும். சாந்தமனா அமைதியாக இருக்கணும். முனிகி முனி மௌனியே யார் சொல்கிறது? ரிபு சொல்கிற இதாக பார்த்து. சந்நியாச யுக்தாத்மா துறவோட சத்தோட இணையணும். அதாவது இணையணும்னா துறவு வேணால் எது ஒன்று தடுக்குதோ அதை விடு, அவ்வளோதான் விஷயம். எது ஒன்றை தடுத்துட்டு இருக்கு அவரை சேர விடாமல்? அகங்காரம் ஒன்றை தடுத்துட்டு இருக்கு. அவரோட சேர விடாமல் எது தடுக்குது? நீ மேலே உயராமல் எது தடுக்குதுன்னா அகங்காரம் தான் தடுத்துட்டு இருக்கு. அகங்காரத்தை விட்டால் நீ அகம், அங்கே தான் அகம் பிரம்மாஸ்மி. அகங்காரம் இருக்கிற வரைக்கும் நான் அல்பம். அகங்காரத்தை விட்டினா அந்த செகண்டு இது எவ்வளோ இது ஒரே வார்த்தையில் முக்தி கொடுக்கக்கூடிய விஷயம். நிரகங்காரம்னு ஒரு வார்த்தை இருக்குது. அகங்காரம் நிரகங்காரம் எழுதுங்க. சந்நியாசம்னா என்னது? துறவு, விடுதல். எது தடையாக இருக்கோ அதை விடு. வேதா கிளாஸுக்கு வர்றது எது தடையாக இருக்கோ விட்டு தொழாத. வேல் பூஜைக்கு வர்றது எது தடையாக இருக்கோ அதை விட்டு தொலை. என்ன கெட்டு போகுதுன்னு பார்க்கலாம். தைரியமாக இறங்க. அதான் சொல்கிறாரு, நீ அப்படி என்னை நோக்கி வந்தால் உன்னையும் குடும்பத்தாரையும் உன்னுடைய குடும்பத்தாருடைய யோகக்ஷேமத்தை நான் பார்த்துக்கிறேன், பராமரிப்பும் பாதுகாப்பும் நான் பார்த்துக்கிறேங்கிறார் பரம்பொருள். இதெல்லாம் எங்களுக்குள்ளே போனதுனால தான் தைரியமாக முடிவு எடுக்கிறது. பெரிய பெரிய முடிவுகள்லாம் அலட்சியமாக எடுக்கிறது. காரணம் என்னென்னா, இந்த மாதிரி ஃபிலாசபி என்ன பண்ணும், உள்ள ஏதோ ஒரு ஜென்மாவில் கேதர் பண்ணதுனால இந்த ஜென்மாவில் அதை என்ன பண்ணுது, செயல்படுத்தி காமிக்குது, செஞ்சு காமிக்குது. தைரியமாக இறங்குறது. எல்லோரும் பயப்படுற இடத்துல நம்ம அலட்சியமாக இறங்கிடுவோம். செயலாகிடும், கரெக்டாக ஜெயமாகிடும். எந்த ஒரு ஹோப்பும் இருக்காது, எந்த ஒரு ரீசனபிள் ஃபேக்டர்ஸ் எதுவுமே இருக்காது. நடந்துடும், ஜெயிச்சிடலான்னு சொல்லவே முடியாது யாராலும். ஆனால் நமக்கு தெரியும். செஸ்ஸினுடைய ரிசல்ட்டை ஒரு 15 மாதம் கிடைக்கக்கூடிய டோர்னமெண்ட்டில் எங்களுடைய நிலை என்ன இருக்கும், இவன் என்ன டைட்டில் அடிப்பானா, செகண்ட் வருவானா, அது சொல்ல முடியும். செய்து காட்டவும் முடியும், செய்து காட்டியிருக்கிறோம். அனுமானம் மட்டுமே இல்லை, உழைப்பு அதில் சேர்ந்துருக்கு. அதெல்லாம் சொன்னால் புரிஞ்சவங்களுக்கு புரியட்டும். அதனால் சந்நியாச உனக்கு தடையாக இருக்கிறதெல்லாம் விட்டு யுக்தாத்மா யுக்தசிய நித்திய யுக்த சத்தோடு தொடர்ந்து இரு. இப்போ சத்து எங்கே இருக்குது? நமக்குள்ளே தான் இருக்குது. அதுக்கு போகிறதுக்கு தடையாக இருக்கிறது என்ன? மனசு வெளியில் போயிடுச்சு, அலைப்பாஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கு தான் கடாவஸ்தான்னு நேற்று சொன்னோம். அரிய வார்த்தை அது, கடாவஸ்தா. என்ன அர்த்தம்? 100 உபாதிகளையும் விட்டுட்டு உள்ளே போகுது மனம். அதாவது நீ உள்ளே போ கண்ணால் பார்க்காத, காதால் தீயவை பார்க்காது, கேட்காது, பேசாதுன்னு சொல்ல அந்த குரங்கு பொம்மையெல்லாம் அது மாதிரி அதுக்கிட்ட போய் உபதேசம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். நீ இதை செஞ்சால் இது உள்ளே போய்டும், இந்த அவஸ்தாவுக்கு போய்டும். அதுதான் பிராணாயாமம். எப்படி ஒரு டாக்டர் 24 மணி நேரம் திரும்ப நீங்கள் அறிய வேண்டிய விஷயம். எப்படி ஒரு டாக்டர் 24 மணி நேரம் தான் டாக்டர்னு அறிவோடு செயல்படுறாரோ, எப்படி ஒரு பைலட், எப்படி ஒரு சயின்டிஸ்ட்டு 24 மணி அதுபோல் ஒரு முமுட்சு 24 மணி நேரம் நான் ஆத்மா, நான் அறிவாக இருக்கிறேன், நான் அன்பாக இருக்கிறேன், நான் அமைதியாக இருக்கிறேன், நான் குளிர்ச்சியாக இருக்கிறேன், நான் ஆனந்தமாக இருக்கிறேன். இதுதான் என்னுடைய ஸ்வரூபம். அகம் பிரம்மாஸ்மி. அந்த அறிவு 24 மணி நேரம் இருக்குமா? நான் ஆத்மாங்கிற அறிவு இருக்குமா? இப்போ தான் முத கேட்குறோம். சரி, கொஞ்ச நாள் அது என்னவாகும்? தியானம் பண்ணால் உள்ளே போகும். என்னன்னா, தியானம் பண்ணுறது என்ன தெரியுமில்ல? இப்படி புரிஞ்சுங்க அதை. இப்போ ஒரு சமதளம் இருக்குது, அதில் ஒரு கோலியை வைக்கிறீங்க. கோலினா பலிங்க ரவுண்டாக இருக்குல்ல, குழந்தைங்க விளையாடுவாங்க, அதை வைக்கிறீங்க. அதே ஒரு ட்ரில்லிங் மிஷினை போட்டு அது மேலே அந்த கோலியை வைங்க. ட்ரில்லிங் மிஷின் போக போக கோலி கீழே இறங்கிக்கிட்டே இருக்குமா? அது மாதிரி தான் நம்மளுடைய கருத்தும். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அறிவு இருக்குது. முதல்ல அறிதல், அப்புறம் தெரிதல், அப்புறம் புரிதல், அப்புறம் உணர்தல், அப்புறம் செயலறிவுன்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை, சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கை, கிருத்தியத்தை செய்யக்கூடிய வேலையை. அப்போ நீங்கள் ஒன்றில் நிற்க தான் அது என்ன ஒரு ட்ரில் பிட்டை வச்சு ஒரு இடத்துல வச்சா என்ன ஆகும்? உள்ள ஆழத்துக்கு போகுமா? சேம். அது மாதிரி சித்தானது சத்தோடு சேர்ந்தால்
எதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கிறது, நடக்கிறது. அதுதான் ஆதார சக்கரங்களை சொல்லுவாங்க. யோகத்தில், யோக மார்க்கத்தில் எந்த ஆதார சக்கரத்தை தியானம் பண்ணால் என்ன பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உடம்பு வச்சு தான் பேசுவாங்க இவங்கெல்லாம். கர்ம யோகமும் ராஜயோகமும் இந்த 3 உடம்பையும் மனசு புத்தி சித்தத்தை பற்றி தான் பேசுமே தவிர உயிரை பற்றி பேச முடியாது. உயிரை பற்றி பேசுகிறது ஞானம்தான். புரிஞ்சுங்க, ஞானம் எவ்வளோ மேலானதுன்னு. ஞானம்தான் உள்ளே அழைச்சிட்டு போகுது. இப்போ கடாவஸ்தாவில் பிராணாயாமம் பண்ணுன்னு எதுக்கு பண்ணணும்னா, பிராணாயாமம் பண்ணுனா நான் ஆத்மான்னு ஒருத்தவங்க சொல்ல வேண்டாம், நான் ஆத்மாங்கிற உணர்வுக்கு போயிடுவேன். இப்போ டாக்டர் எப்படி போனார், என்ஜினியர் எப்படி போனார் உள்ள, அது மாதிரி 108 உபாதிகளும் எல்லாம் ஒடுங்கி ஆத்மாவில் போய் ஒடுங்கி நான் ஆத்மாங்கிற ஒரு மனநிலையில் கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸிங், அந்த நிலையில் எல்லாம் ஒடுங்க நிலையில் நீ சித்தா இருக்க. இப்போ நீ மனம் இல்லை, புத்தி இல்லை, அகங்காரம் இல்லை, சூழ உடம்பு இல்லை, ஜாகிரத சொப்பன சுசுப்தி அவஸ்தா இல்லை, பஞ்ச கோஷங்கள் இல்லை, பிராணமய கோஷம் அன்னமய கோஷம் அது இல்லை, பிராணன் இல்லை, தச பிராணன் இல்லை, மனாதி குணாதி இல்லை, ராக இச்சா எதுவும் இல்லை, பாவ புண்ணியம் எதுவும் இல்லை. உள்ளே வளைச்சிட்டு போகிறது தான் அந்த கும்பகம். அதனால் கும்பகத்தை மட்டும் தனியாக கேவல கும்பகம் தான் மந்திரம் சொல்லுது. உன்னுடைய தியானத்தில் ஓங்கார ஜபிக்கணும், பிராணாயாமம் பண்ணணும். அந்த பிராணாயாமத்தில் கும்பக நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மெலோடியாக அதிகப்படுத்தினா இந்த சித்தானது இந்த கும்பகத்தினால சத்தை நோக்கி ஒரு புள்ளியை நோக்கி ஓங்கார வழிகாட்டன் பேரில் அழகாக சிகரத்துக்கு போகுது. இதுதான் சூட்சுமம். அந்த நிலையில் நான் ஆத்மாங்கிறது, நான் சைத்தன்யங்கிறது உணர்வுக்கு உட்படுது. அதான் கட்டாவஸ்தான்னு நேற்று வரைக்கும் பார்த்தோம். இப்போ அப்படி யுக்த இரு, அதில் அதுதான் பிரத்யாகாரம்னு சொல்லு. இந்த புலன்களை பொறிகளை வெளியில் போகாது நீ சொல்ல வேண்டாம். நீ பிராணாயாமம் கும்பகம் பண்ணு, அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். கண்ணு பார்க்காது, காது கேட்காது, வாய் பேசாது, மௌனமாக இருக்கும். பேச்சே வராது, அனாவசிய பேச்சு ஒன்று கூட வராது. கஷ்டப்பட்டு பேசணும். நீ எல்லாருக்கும் வாய் பேச்சு நாக்கில் அப்படி நுனி நாக்கில் இருக்கும் எல்லாருக்கும் பேச்சு. உனக்கு உள்ளே இருக்கும். நீ யோசித்து சிந்தித்து பேசலாமா வேண்டாமான்னு அதுக்குள்ளேயே தீர்வு நிர்ணயம் பண்ணிவிடுவேன். பேசலாம் வேண்டான்னு. இப்போல்லாம் வாயில் வளரி கொட்டுறாங்களா இல்லையா? என்ன காரணம்? வாயிலே இருக்குது மனம். அதனால் இங்கே என்னதுன்னா, சந்நியாச யுக்த ஆத்மா ஞானவான். இதை விட்டுட்டு யுக்த பொருந்துச்சுல, சத்தோட பொருந்துச்சுல, அப்போ அது ஞானி, ஞானவான், மோக்ஷவான், ஜீவன் முக்தன். இந்த தயக்கம் தடையெல்லாம் இருக்குல்ல, மென்டல் பிளாக்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இல்லை, ஃப்ரீயாக இருக்குது. மோக்ஷவான் பவ, அப்படியா வாய். சர்வசங்கல்ப சம்சாந்தம், எல்லா சங்கல்பங்களும் எல்லா ஆசைகளும் சாந்தமானதுக்கப்புறம் பிரசாந்த கனவாசனா பல கோடி ஜென்மாவா சேர்த்து வச்சுருக்க குப்பை தொட்டி, அந்த குப்பை தொட்டியில் இருந்த எல்லா கனமான பதிவுகள் எல்லாம் பிரசாந்தம் எரிஞ்சு அழிஞ்சு ந கிஞ்சித்து பாவனா, கொஞ்சம் கூட எண்ணங்கள் இல்லாத ஆக்காரத்தில் எது இருக்கிறதோ அது பிரம்மம் பரம், அது பிரம்மநிலை, பரநிலை, சொரூப நிலை என்று விது சொல்கிறார்கள். முனிங்கிற வார்த்தை இருக்குன்னு எழுதிருக்கீங்களா? பதம்ங்கிற வார்த்தை எழுதிருக்கீங்களா? பதம்ங்கிறது ஒரு உன்னதமான மேலான நிலை. இந்த பதங்கிறத பரமபதம்னு சொல்லியிருக்கோம். இந்த பரமபதம்ங்கிறது ஒரு நிலை, புரியுதில்ல? பிரம்மங்கிறதே ஒரு லோகம்தான். லோகம்னு சொல்லாமல் லோகங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு நிலை இருக்குல்ல, அதை தான் பதம்னு சொல்கிறோம். இப்போ லோகம்னா ஒரு லிமிட்டில் வந்துடுது. பூகு புவக ஸ்வக மகக ஜனக தபகன்னு ஒரு லிமிட்டுக்குள்ளே வந்துடும். இந்த நிலைங்கிறது இருக்குல்ல, பதம்ங்கிற வார்த்தை, அதுக்கு அர்த்தம் பதம் இல்லை பரமபதம், மேலான நிலை அப்படிங்கிறது இந்த லோகங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு எல்லா லோகங்களையும் தன்னுள்ள அடக்கிய ஒரு நிலை. அது லோகம்தான்.
ஒரு வெட்ட வெளி. பிந்து ரூபம்னு சொல்லுது. சிவம் பிந்து ரூபம். நாதம் பிந்துன்னு சொல்கிறோம்ல ஓங்காரத்தில். நாதம் வந்து அம்பாள். ஓங்காரம் ஓம்னு சொல்கிறோம்ல, ஓம்னு அது வந்து அம்பாள். இம் அப்படிங்கிறது சுவாமி. அப்போ சுவாமி பிந்து ரூபம், கோலாக்காரம், ஆகாச வடிவம், பஞ்சவக்திரம், நீலகண்டம், திரிநேத்திரம். பரமேஸ்வரன் சொல்லிட்டே இருப்பேன். பரமேஸ்வரன் சொல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அர்த்தநாரீஸ்வரர் இருக்கார். யோகதத்துவோபனிஷத்து பேசுகிறது. இப்போ அடியன் பேசிட்டு இருக்கிறது யோகதத்துவோபனிஷத்தில் இந்த ரெஃபரன்ஸ் இருக்கு. பதம்ங்கிற வார்த்தை லோகம்ங்கிற நிலைகள்லாம் கடந்த வெட்ட வெளி. அதுதான் வெட்ட வெளின்னு சொல்கிறது தான் ஆகாசம்னு சொல்லிடுச்சு. ஆகாசஸ்வரூபம் தத்துவமே உடம்புல பார்த்தீங்கன்னா, உடம்புல பாதத்திலேருந்து முட்டிக்கால் வரைக்கும் நிலத்தத்துவம், பிருத்திவி தத்துவம். முட்டிக்கால்லேருந்து குதம் இடுப்பு வரைக்கும் நீர் தத்துவம். முதல்ல முட்டிக்காலில் காலுக்கு வந்து இவர் இந்த நிலத்தத்துவத்துக்கு, காலுக்கு இல்லை நிலத்தத்துவத்துக்கு பிரம்மா. முட்டியிலேருந்து இடுப்பு வரைக்கும் குத தத்துவம் நீர் விஷ்ணு. அப்புறம் இடுப்புலேருந்து ஹிருதயம் வரைக்கும் அக்னி ருத்ரன். அப்புறம் கழுத்து வரைக்கும் வரைக்கும் புருவமத்தி வரைக்கும், புருவமத்திய ஹிருதயத்துலேருந்து புருவமத்தி வரைக்கும் மகேஸ்வரம். அது புருவமத்தியிலேருந்து இது என்ன தத்துவம்னா அக்னி தத்துவம். இப்போ நாபியிலேருந்து ஹிருதயம் வரைக்கும் அக்னி தத்துவம், ஹிருதயத்திலேருந்து புருவமத்தி வரைக்கும் வாயு தத்துவம். அது சொல்லுவோம் வாயு தத்துவம். புருவமத்திலேருந்து சகசிராரம் வரைக்கும் ஆகாய தத்துவம். அந்த சகசிராரத்தை மட்டும்தான் இப்போ பேசுகிறேன். சகசிராரம் தான் இந்த சிவ வடிவம், சங்கர வடிவம். எல்லா ஆகாசமும் எல்லா லோகமும் ஆகாசத்துக்குள்ளே அடக்குது இல்லையா? அப்போ எல்லா லோகத்தையும் தங்குள்ளே அடக்கிற ஒரு நிலை இருக்குல்ல, அந்த நிலை தான் பதம்னு சொல்கிறது. இந்த மந்திரத்தில் இப்போ சந்தர்ப்பத்தில் இதை பேசுகிறேன், தனியாக எடுத்து பேசுவேன். இந்த 1000 வார்த்தைக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன். வேதாந்தத்துக்குன்னு ஒரு சஹஸ்ரநாமத்தை கண்டுபிடிக்கிறோம். நம்ம இது வரைக்கும் இல்லை, நம்ம கண்டுபிடிக்கிறோம், ஃபார்மில் கொண்டு வருவோம். நம்ம இந்த 10 டைட்டில் சொல்லியிருக்கோம் இல்லையா பிரம்மத்துலேருந்து, அதுக்கு 100 வார்த்தைகள் கொடுத்தா சரியாக போயிடும், கரெக்டாக புரிஞ்சிடும். இதுதான் உண்மையான சஹஸ்ரநாமம். போட்டோம் பிரம்மத்தினுடைய சஹஸ்ரநாமம். அவருடைய நிலை வடிவம், அலை வடிவம், நுரை வடிவம், துரிய வடிவம், 4 வடிவமும் இந்த சஹஸ்ரநாமத்தில் இருக்கும். புரியுதா? எதுக்காக இதை கண்டுபிடிச்சாருன்னா அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதுக்காக தான் அதை கண்டுபிடிச்சேன். இப்போ என்னாச்சு, அந்த ஆகாய தத்துவம் தான் இப்போ பிரபஞ்சமாக இருக்குது. அங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், 2.5 கலக்க போகிறோம். 2.5 கலக்க போகிறது இங்கேயே இருக்க போகிறோம். எங்கேயே இருக்க போகிறோம்? நீ எங்கே இருக்கிறனாலும் அங்கே இருக்க போகிறோம். இந்த ஆகாயம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம இருப்போம். ஒரு பெரிய வட்டம், அதுதான் கோலாக்காரம்னே சொல்லுது. அதுதான் பிந்துன்னு சொல்லுது. இல்லறத்தில் பிந்துன்னு சொல்லுவாங்க, வி போடுவாங்க. புரியுதா? சர்வசங்கல்பம் சம்சாந்தம் பிரசாந்த கண அந்த வாசனைகள்லாம் எரிக்கப்பட்டு கொஞ்சம் கூட பாவனா ஆக்காரம் கொஞ்சம் ஒரு எண்ணங்கள் இல்லாத நிலையில் எது இருக்கிறதோ தத் பிரம்மம் பரம் என்று இது சொன்னாங்களா? பதம்ங்கிறதுக்கு என்ன சொன்ன? நிலை, லோகம், இடம், சகல லோகங்களுக்கும் அப்பால் உள்ள பரமநிலை. அப்புறம் ஆதாரம், ஆதேயம்னு 2 வார்த்தை. ஆதாரம், அதிஷ்டானங்கிற வார்த்தை தான் ஆதாரம். எல்லாத்துக்கும் ஆதாரமாக ஒரு தத்துவம் இருக்குது. அது மேலே இருக்கிறது ஆதேயம். இருக்கிறதே தெரிகிறதுன்னு சொன்னோமா? இல்லாதது தெரியாது. இருக்கிறது தெரிகிறது இருக்காது. இருக்கிறது தெரிகிறது, இருக்கிறது வேற தெரிகிறது வேறையா நம்ம பார்க்குறோம். இருக்கிறது தங்கம், ஆனால் நம்ம பார்க்குறது என்னது? ஆபரணம் தான் இருக்கிறோம். இருக்கிறது கேட்டால் ஆனால் நம்ம அதை யானை பொம்மையை
கட்டை அப்படின்னு சொல்ல மாட்டோம், யானைன்னு சொல்லுவோம். யானை பொம்மைன்னு கூட சொல்ல மாட்டோம், என்னன்னு கேட்டால் யானைன்னு சொல்லுவோம், பொம்மையை செஞ்சிடும். அப்போ இருக்கிறதே தெரிகிறது. அப்போ நீ பார்க்குறதெல்லாம் என்னத்தை பார்க்குற? பிம்பத்தை தான் பார்க்குற, ஒரு மூலத்தை பார்க்க தெரியல உனக்கு. தங்கம் ஆபரணமாக இருக்கிறது தெரியாது இல்லைங்க, இருக்கிறது தெரிகிறதுன்னு ரெண்டு கான்செப்டுங்க. இருக்கிறது தெரியாது அது வேற, மூலமாக அது அப்புறம். இருக்கிறது தெரிகிறது ரெண்டு கான்செப்டு. இருக்கிறது மூலமாக மறைஞ்சு இருக்கிறது, தெரிகிறது ஆபரணமாக. ஆக்சுவலாக அது மறைஞ்சிருக்கா? மறைஞ்சு இல்லை. இப்போ பஞ்சு இருக்கிறது, தெரிகிறது சட்டை. களிமண் இருக்கிறது, தெரிகிறது பானை. அதே தான் இங்கே இருக்கிற விஷயம். இருக்கிறது தெரியாது, தெரிகிறது இருக்காது, அது ரெண்டாவது கான்செப்ட். ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் குழப்பிக்க விட. புரியுதா டிஃப்ரென்ஸு? சரி, இப்போ ஜகத்தை இருக்கேன்னு சொல்லுவீங்க, அப்புறம் இருக்காதுன்னு சொல்ல போகிறோம். தெரியுதேன்னு சொல்லுவீங்க, தெரியும். தெரியுதானே? இல்லை இல்லை, தெரியுது, தெரியுது, உனக்கு தெரியுது, அவ்வளோதான். விவகாரம்னு பேர் அதுக்கு. விவகாரம் பரமார்த்திகம்னு ரெண்டு. இப்போ விவகார சத்தியம் பரமார்த்திக சத்தியம்னா மனுஷன்லாம் விவகாரத்தில் தான் இருக்கான். அதனால் விவகார சத்தியத்தில் வாழ்க்கை நடத்துகிறான், அதுக்காக உயிரை விடுறான். அதான் இந்த பொய்யை டார்கெட் பண்ணிவிட்டு ஓடுறது. 16 மணி நேரம் வேலை செய்கிறேன், 28 மணி நேரம் வேலை செய்கிறேன், 48 மணி நேரம் வேலை செய்கிறேன்னு. ஏன்னா மொத்தமே 24 மணி நேரம் தானடா சொன்னாங்கன்னு. ஒரு வாரமாக நான் தூங்கலை, என் கண்ணை பாருங்க. அது பெருமையாக வேற சொல்லிக்கிறாரு. ஆதாரம் எழுதினீங்க, ஆதாரம், ஆதாரம் வார்த்தை எழுதினீங்களா? ஆதேயம். ஆமாம், அது மேலே இருக்கிறதெல்லாம் ஆதேயம். ஆமாம், எது வேணாலும் வச்சுங்க. ஒரு டேபிள் இருக்குது, இந்த டேபிள் ஆதாரம். அது மேலே வாட்ச் இருக்குது, செல்லு இருக்குது, நோட் புக் இருக்குது, பைக்கு கீ இருக்குது. இதெல்லாம் ஆதேயம். ஒன்று ஆதாரம், ஒன்று ஆதாயம். பிரம்மம் ஆதாரம், ஜெகத் ஆதேயம். அப்படி சொன்னால் தான் புரியும். தங்கம் ஆதாரம், ஜுவல்ஸ் வந்து ஆதேயம். களிமண் ஆதாரம், புரிஞ்சுங்க. இப்போ சமயக்கு அஞ்ஞான அவரோதனை கம்ப்ளீட்டாக அஞ்ஞானத்தெல்லாம் நீக்கிட்டான். அஞ்ஞானம்னா என்ன? அஞ்ஞானத்துக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம்? டெஃபனேஷன், அனுபவம். வெரி குட். உன்னுடைய அனுபவத்தில் இருக்கிறது அதை நம்பாத, அது அனுபவம் தான். ஏன்னா விவகாரத்தில் இருக்க நீ, விவகார சத்தியம். பரமார்த்திக சத்தியம்னா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அனுபவத்தில் இருக்கும், ஆராய்ச்சி பண்ணால் இருக்காது. அதாவது அனுபவம் அனுபூத்தின்னு சொல்கிறது. அனுபவத்தில் இருக்கும், அனுபூதியில் இருக்காது. அனுபூத்தினா மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதை தான் ஜானுனா மானுனான்னு காலையில் பேசினேன். ஜானுனா மானுனா அப்படின்னா என்னென்னா வித்தியாசமாக இருக்குல்ல. ஜானுனானா அறியறது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு விசாரம் பண்ணி அறியறீங்க, அது ஜானுனா. மானுனானா ஏற்கனவே விசாரம் பண்ணி வச்சதை குரு எடுத்து சொல்கிறாங்க, அப்படியே அக்செப்ட் பண்ணுறீங்க, இது மானுனா. நம்பிக்கை, நம்பிக்கை ஒன்று. நம்பிக்கை வந்து அறிவை கடந்த நிலை. அது பிளைண்டாக நம்ப சொல்லலை, பிளைண்டாக நம்பலை. யார் அப்படி பார்த்தா பிளைண்டாக நம்ம அம்மா அப்பா நம்பலாம், கடவுளை நம்பலாம். கடவுளை நீங்கள் கண்ணை மூடிட்டு நம்பலாம், அம்மா அப்பாவை கண்ணை மூடிட்டு நம்பலாம், குருவை நம்பலாம். இப்போ நீங்கள் ஏன் அங்கே மட்டும் மானுனா வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் இருக்கக்கூடிய 11,000 மந்திரத்தையும் நீ ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கப்பான்னு விட்டா உனக்கு 11,000 ஜென்மா வேணும். புரியுதா? அங்கே தான் குரு என்ன பண்ணுறாங்க, அதை விசாரம் பண்ணி சாரமாக இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டே வருவாங்க. அப்போ இல்லை நான் வந்து எப்பொருள் யார் யார் எங்கள் திருவள்ளுவர் ஐயா சொல்லியிருக்காங்க, இந்த மந்திரத்தெல்லாம் நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு வாப்பான்னு சொல்லி ஒரு மந்திரத்தை கொடுத்தா 1 வருஷம் கழித்து வருவான். நேரம் ஒரு சிஷ்யர் சொன்னார், ஒரு ஆடியோ ரொம்ப பெரிய விஷயத்தெல்லாம் அலட்சியமாக சொல்லிட்டு இருக்கீங்க, 1 வருஷம் கேட்கணும் போல இருக்குது ஒரு ஆடியோ புரிஞ்சுக்கிறதுக்குன்னு சொன்னார். ஏதோ ஒன்று அவங்களுக்குள்ளே தோணுதில்ல. உலகத்தை பற்றிய அறிவு பூர்ணமாக இருக்குது அவருக்கு, பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கார். ஞானத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பக்தி இருக்குது, அறிவு இருக்குது, ஞானம்தான் குறைவாக இருக்குது. ஞானம் தனக்கு இல்லைங்கிறதே அவங்களுக்கு தெரியாது, அதான் விஷயம். எடுத்து வலியுறுத்த ஆள் இல்லை. அதுதான் அந்த வேலையை தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. அதுதான் கண்ணை திறக்கிறது. ஐ ஓப்பனிங்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான்.
இப்போ ஜானுனா மானுனான்னு சொன்னால் நீயே எல்லாத்தையும் அறியிற ஒரு காலகட்டம் வரைக்கும் குருவை செலக்ட் பண்ணுறதுக்கு நீ ஜானுனா பண்ணு. குருவை செலக்ட் பண்ணிட்டியா, அவர் உன்னை ஏற்றுக்கிட்டாரா பாரு. ஏற்றுக்கிட்டாருன்னா அப்புறம் மானுனா தான். எல்லாத்தையும் நீ கம்ப்ளீட்டாக என்னது சரணாகதி ஆகிடுறாங்க. நல்லதோ கெட்டதோ நம்மளை வாழ வைப்பார். கடவுளை எப்படி நம்புகிறோம்? கடவுள் வந்து உன்னை நான் காப்பாற்றுறேன்னு சொல்லுவாரா நேரடியாக? ஆனால் உள்ளுணர்வு கொடுப்பார். நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, வேலையை செய்யன்னு சொல்லுவார். ஆனால் நமக்கு நம்பிக்கை வராது. நம்ம சொல்கிறது தான் சொல்லிட்டுருப்போம். எத்தனை நிகழ்ச்சிகள் நடத்தி காமிச்சாலும் நமக்கு நம்பிக்கையே வராது. ஏன்னா இந்த எலி மூளை ஒன்று இருக்க, அது நிண்டும் புழு, பராசைட்டு. பெரிய கெட்ட வார்த்தை அது, பராசைட்டுங்கிற வார்த்தை. ஐயோயோ சொல்கிறதுக்கே இல்லை, கேவலமான வார்த்தை அது. போட்டோம். இப்போது யோக அஞ்ஞான அவரோதேன சமயக்கு அஞ்ஞானம் எல்லாத்தையும் நீக்கியாச்சு. எப்படி? நன்றாக நீக்கியாச்சு. அஞ்ஞானமே இல்லை. நித்தியம் ஏக சமாதினா சதா நிஷ்டையில் இருக்கிறான். அஞ்ஞானத்தை எல்லாத்தையும் நீக்கிட்டான் ஜானுனா. இப்போ சமாதியில் இருக்கான் மானுனா, பரம்பொருளை இப்போ தரிசிக்க போகிறோம். அவன் பேர் தான் சாங்கியன்னு பேர். உபனிஷத் சொல்லுது. எல்லாம் இங்கேருந்து தான் எடுத்துருக்கானுங்க. எல்லாம் நீங்களாவது மெய்ப்பொருளை அறிஞ்சுங்க. சாங்கிய தரிசனம்னு ஒன்று. எல்லாம் வேதத்தைருந்து எடுத்துக்கிட்டு அப்புறமா வேதமே இல்லைம்மா, கடவுள் இல்லைம்மா, நானே சுத்திரம்மா. இதோட அறிவு கட்டமான பகுத்தறிவு ஈக்குவல்ட்டு அறிவு இல்லைன்னு அர்த்தம். எழுதிங்க இனிமேல். எல்லாம் சாங்கிய அழகாக சொல்லிட்டு பார்த்தீங்களா, மந்திரமே இருக்குது. இதில் என்ன விசேஷம்னா, எல்லா உபநிஷத்தையும் படித்தா தான் பல ரகசியங்கள் வெளியில் வருது. எல்லாம் எங்கே எடுத்திருக்காங்கன்னு எடுத்துங்க. எடுத்தேன்னு கூட சொல்ல வேண்டாம். இன்ஸ்பயர் ஆனிச்சு. இன்ஸ்பிரேஷன். வேதாந்தம் இஸ் பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன் இன் மை லைஃப். ஏதாவது ஒன்று சொல்லி தொலை. உண்மையை மறைகிற துரோகம் அது. அப்புறம் வேதத்தை ஏற்றுக்குவாராம், கடவுளை ஏற்றுக்க மாட்டாராம் ஒரு குரூப்பு. அப்புறம் கடவுளை ஏற்றுக்குவாராம், வேதத்தை ஏற்றுக்க மாட்டான் இன்னொரு குரூப்பு. அதுக்கு எல்லாத்தையும் மொத்தமாக முடிவு கட்டுறது தான் சங்கரர் வந்தார். இங்கே சம்பந்தர் அதுக்கு தான் வந்தார். நிறையா டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க கொசுக்கள் எல்லாம். அதுபோல் இந்த வாருங்க நன்றாக அஞ்ஞானத்தை நீக்கியவன் ஜானுனா. நித்திய ஏக சமாதியில் நின்றவன், நிஷ்டையில் இருக்கிறவன் மானுனா. அவன் பேர் தான் சாங்கியன்னு பேர். சாங்கியன். ஞான யோகத்தை தான் சாங்கிய யோகம்னு பொதுவாக சொல்லுவாங்க. இவரில் வந்து மகாவிஷ்ணு யோகங்களில் நான் சாங்கிய யோகமாக இருக்கிறேன் அப்படிம்பார். ஒன்றும் இல்லை, எல்லாத்துலேயும் நம்பர் 1 எதுவோ அதெல்லாம் நானும் சொல்லிவிடுவார். அவர் தான் ஒத்துக்கிறேன், நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் எனக்கு ஆரம்ப காலத்திலே அந்த கேள்வி இருக்குது. எல்லாம் நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறார். இவர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, நமக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறாரு. அவரை விமர்சனம் பண்ணுற அளவுக்குலாம் நம்ம ஒன்றும் பெரிய இது கிடையாது. நம்ம ஒரு அல்ப ஜந்து தான். எவ்வளோ தான் நம்ம சிரவணம் பண்ணியிருந்தாலும் அவங்கெல்லாம் மரியாதைக்குரியவங்க, உயர்ந்தவங்க. அதனால் சாங்கியன்னு பேர் அவனுக்கு. எவாவ புத்தா நல்லா புத்தர்கள்லாம் இந்த கேட்டகரியில் தான் வருதுங்க. புத்தா என்ன தெரியுமா? சூன்யவாதம். ஒன்றுமே இல்லை, அதுலேருந்து ஒன்று வந்துச்சுங்கிறாரு. ஒன்றும் இல்லாத இந்த உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாதாரண சின்ன குழந்தைகிட்ட கேளுங்க, ஒன்றுமே இல்லாதது ஒன்று வருமா? கொஞ்சம் சாதாரண அறிவுங்க இது. நீங்கள் பெரிய தத்துவமாக பார்க்காதீங்க. சூன்யத்துலேருந்து எப்படிங்க வரும்? பூமிக்குள்ளேருந்து இந்த மரம் முளைச்சிது, அந்த மரம் முளைச்சி, காய் வந்துச்சு, பழம் வந்துச்சு, அது வந்து வருமா அப்படி? அப்போ பூமி இருக்கிற இடத்துலலாம் எல்லாம் வரணும்ல. சேத்துல முளைச்ச செந்தாமரைன்னு சொல்கிறாங்கல்ல, சேத்துலேருந்து எப்படி? அப்போ சேர் இருக்கிற இடம்லாம் செந்தாமரை வரணும்ல. இப்போ நீங்கள் லாஜிக்கு போட்டால் நாமளும் லாஜிக் தானே இது. அப்போ அந்த விதைன்னு ஒன்று இருக்குல்ல, அது மறைஞ்சிருக்குல்ல, எனக்கு தெரியல, அதனால் இல்லை. எனக்கு தெரிஞ்சால் நான் ஒத்துக்கிறேன். எனக்கு தெரியல, அதனால் அது இல்லை, விட்டுடு. இருந்தால் தெரியும்ல.
அதனால் இல்லை தெரியல அதனால் இல்லை. அவன் லாஜிக் பார்த்தீங்களா? இருந்தால் தெரியும், தெரியல அதனால் இல்லை. நாம் என்ன சொல்கிறோம்? இருக்குது தெரிகிறது, இருக்கிறது தெரியாது, தெரிகிறது இருக்காதுன்னு சொல்கிறோம். அது வந்தது தான் அந்த கனெக்ஷன். அது இங்கே எங்கேயோ லிங்காக இங்கே வந்துடுச்சு. அது சொல்கிறது புரியுதா? தெரிஞ்சாதான் இருக்குங்கிறான். உயிர் தெரியுமா உனக்கு? உனக்கு உயிர் இருக்கா இல்லையா? நீ உயிரா ஜடமா? உயிர் இருக்கு. எங்கே இருக்குது? காட்டு காட்டு. அது எங்க? நீ நான் பார்க்குறேன். சரி, எங்கிட்ட காட்ட வேணாம், அவங்கள்ட்ட போய் காட்டு. நான் கண்ணை முடிக்கிறேன். நான் பார்த்தா தான் நம்புவேன்னா அது என்னது? அது அதெல்லாம் குதர்க்கம். ஆனால் டைம் வேஸ்ட். என்ன நிறைய கோடி ஜென்மா இருக்குன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு ஜென்மாவில் வருவான். சுவாமியே சரணமையப்பான்னு வருவான். வந்து தானே ஆகணும். வேறு எங்கே போகிறது? அவர் லோகத்தில் எங்கே போகிறது? எல்லாம் சிவவெளிக்குள்ளே தான் போயின்னு இருக்காருன்னு அவருக்கு தெரியாது. கொஞ்சோண்டு எலிமூலையை வச்சுக்கிட்டு புத்தா கான்செப்டை தான் சூன்யவாது. ஒன்றுமே இல்லை. இன்னொருத்தவன் இருக்கான், அதான் புத்திசாலி, அதிபுத்தி. எல்லாம் நம்மளுடைய அறிவோடைய பிம்பம் தான் எல்லாம். அப்புறம் எல்லாம் தானாக வந்துச்சுமா. இன்னொருத்தவன் நிறைய கேட்டகரி இருக்குது. எல்லாம் பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். லாஜிக் இருக்காது. ஆனால் அதை பற்றி மணிக்கணக்கில் பேசுவான். அப்புறம் யோகி நகை யார்? தே சாங்கியா யோகி நகை பறை. மற்றவர்களாம் யோகி நகை. யார் ஞானத்தை அறிஞ்சு இருட்டை நீக்கி நிஷ்டையில் இருக்காங்களோ அவங்க சாங்கியர்கள். அந்த மார்க்கத்தில் பயணம் செய்கிறவர்கள்லாம் யோகிகள். அந்த நிலைக்கு அடையிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. இன்னும் நிஷ்டைக்கு போகல. நிஷ்டைங்கிற வார்த்தைக்கு நம்ம என்ன பயன்படுத்திருக்கோம்? அர்த்தம் அது எங்களுக்கு தெரியும். தமிழ் மீனிங் கேட்கல. சம்ஸ்கிருத தமிழ் மீனிங் கேட்கல. அதில் இருக்கிற அர்த்தமே நான் கொடுக்கல உங்களுக்கு. உங்களுக்கு வேதாந்த ரகசியமாக தான் கொடுத்துருக்குது. அதுக்குள்ளே இருக்கிற மெய்ப்பொருள் கொடுத்துருக்கோம். ஆனால் சாப்திக அர்த்தம் இல்லை, பாவிக்க அர்த்தமும் இல்லை, ரகசியார்த்தம் தான் அதில் உங்களுக்கு கொடுத்துருக்குது. என்னது? ஒன்றில் நிற்பது. ஆனால் என்னது? முக்தி நிஷ்டையில் தான் உனக்கு முக்தியை நீ ஃபீல் பண்ண முடியும், முக்தனாக முடியும். உள்ளே போய் சித்து சத்தோட பொருந்திய நிலை, திரும்பி வராத நிலை இருக்குல்ல. ஆனால் வாழ்க்கை நடத்திட்டு இருப்ப உன்னுடைய இது முடிகிற வரைக்கும். ஒன்றில் நிற்கிறது, பொருந்துறது எல்லாம் நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் முடிவு நம்ம கொடுத்த 10 வார்த்தையில் அர்த்தம் என்ன? நிஷ்டையில் இருக்கிறவன் முக்தியில் இருக்கான், முக்தனாக இருக்கிறான்னு அர்த்தம். இப்போ அறிவு இருந்தால் முக்தனாக முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. தண்ணில் தானாக நிற்கிறது எப்போ? அதான் நிஷ்டை. அப்போ தான் நீ முக்தன். நீ எப்போ முக்தனாகிறங்கிற அந்த 10 வார்த்தையில் ஒரு இடத்துல வரணும்ல, அங்கே தான் நிஷ்டைங்கிற வார்த்தையே போடணும். நான் எல்லாம் கலையை தெரியுறேன், நான் நிஷ்டைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது செயலறிவாக மாறாது. புரியுதா? செயலறிவு வேணும்னா நிஷ்டை வேணும். அங்கே தான் தியானம் இல்லாமல் ஞானம் இல்லை, ஞானம் இல்லாமல் தியானம் இல்லைன்னு சொல்ல வருது. 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. நான் போகிற யோகம் தான் கரெக்டும்பான். அது நம்ம எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எது மெய்ப்பொருள் நம்ம அதுங்க தான் விசாரம் பண்ணி நம்ம ஏற்றுக்கிட்ட விஷயந்தான் இந்த மகா யோகம் சொல்லக்கூடிய அமிர்தம். உங்களுக்கு எங்கேயுமே உங்களால் மறுக்க முடியாது. நீங்கள் லாஜிக்கில் போனாலும் சரி, ஜானுனா மானுனா எது பண்ணாலும் சரி, இது எல்லாத்துக்கும் பொருந்தும். எல்லாருக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்க முடியும். உங்களை டவுட்டே யாரும் கேட்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெளிவாக இருக்கீங்கல்ல. சில பேர் ஒரே யோகத்தில் இருந்தீங்கன்னா ஒரு சில கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் இருக்கும். ஆனால் ஒரு யோகத்தில் இல்லாத ஒரு யோகத்தில் இருக்கிற கேள்விக்கு இல்லாத பதிலுக்கு இன்னொரு யோகத்தில் பதில் இருக்கே. புரியுதா? ஞானத்தில் புரியாத விஷயத்த யோகத்தில் புரிஞ்சுக்கலாம், யோகத்தில் புரியாத விஷயத்த பக்தியில் புரிஞ்சுக்கலாம். அதனால் பக்தியும் யோகமும் ஞானமும் தான் பூரணம். அது நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, வேதாந்திகள் புரிஞ்சுங்க. நான் கடந்து வந்துட்டேன், இனிமேல் அவசியம் இல்லைன்னா சொல்லாது. அதெல்லாம் ஒரு பாட்டு இருக்கட்டும். இப்போ பிரதானம் என்னது? சர்வேஸ்வர நிலையை தொடர வரைக்கும் ஞானத்தை பிரதானமாக வச்சுருப்போம். பாக்கியெல்லாம் நமக்கு சைடில் இருக்கும், என்ஜினாக இருக்கும். அப்புறம் இன்னொரு வார்த்தை இருக்குது. அந்த சாங்கிய இவன் நிச்சயிக்கு போனவன் சாங்கியா, மற்றவன் யோகினாக. பிராணாதி அனில சம்சாந்தோ யுக்தையா ஏ பதமாகத்தக. பதத்தை அடைந்தவர்கள். அந்த நிலை சொன்னா இல்லையா, பிரபஞ்சமானவங்க.
பிரபஞ்சங்கிற வார்த்தை கூட சரியான வார்த்தை இல்லை. பிரபஞ்சங்கிறது கூட மித்து தான். பிரபஞ்சத்துக்கு ஆதார அதிஷ்டானமாக இருக்குல்ல, அந்த நிலையில் கரைஞ்சிருக்கிறவங்க. புரியுதா சொல்கிறது? வெட்ட வெளியாக சிவவெளின்னு சொல்கிறோம்னா பிந்து ரூபமாக கோலாக்காரமாக இருக்குன்னு சொல்லுதில்ல வேதம். சிவனுக்கு பிந்து ரூபம், கோலாக்காரம், பஞ்சபக்தனம் சொன்ன நீலகண்டம்லாம் சொன்னோம்ல, அர்த்தநாரீஸ்வரராக இருக்குன்னு சொன்னோம்ல. அதில் வெட்ட வெளியாக இருக்கிற ஆதாரமாக இருக்கிறோம். அதில் நாம் இருக்கோம். ஆமாம், அகத்திய நமக்கு கத்தி இல்லாமல் அதுவாக இருக்கும். நாம் எல்லாருக்கும் கத்தியாக இருக்கும். நமக்கு கத்தி இல்லை. பரமேஸ்வரன் யாரையும் வணங்கணும் இல்லை. ஏன்னா ஆதி அந்தமும் இல்லாத ஆதி பொருள், முதல் பொருள். பாக்கி இருக்கிற ஜீவராசிகள் எதெல்லாம் வடிவம் எடுத்திருக்கோ அதெல்லாம் அவரை வணங்கி தான் ஆகணும். ஒன்று இருக்குது, ஒன்று தெரியுது. ஒன்று ஆதாரம், பாக்கியெல்லாம் ஆதாயம். மறுக்க முடியாது. தெளிவாக இருங்க. மந்திரம் நம்ம கையில் இருக்கு. இவங்க வேணால் சிவனுடைய நாமத்தையெல்லாம் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அப்படி கிடையாது. நீ எப்படி வேணாலும் பண்ணிக்க போ அப்படின்னு. இப்போ பிராணாதி பிராணன் முதலிய 10 வாயுக்களும் சம்சாந்தோ நன்றாக ஒடுங்கிய நிலை, யுக்தையா பொருந்திய நிலை, சித்து சத்தோடு பொருந்திய நிலை, பதமாகத்தக பதத்தை அடைந்த நிலை. அந்த பதம் தான் இப்போ லோகங்களுக்கெல்லாம் அப்பால் இருக்கக்கூடிய வெட்ட வெளி. அது ஆதாரமாக இருக்குது. அதுக்குள்ளே எதெல்லாம் இருக்கோ அது ஆதேயம். நாமெல்லாம் ஆதேயம் அவருக்குள்ளே தான் இருக்கோம். அநாமம் போதுமா? அநாமம் பேர் இல்லை. அனாதி அவருக்கு ஆதி அப்பா அம்மா கிடையாது. அனாதி. அந்தம் அவருக்கு முடிவும் கிடையாது. எப்போதும் இருப்பார். யார் லயத்தை பண்ணுறது, பிரளயம் பண்ணுறது யார்? ஒருத்தவங்க முடிச்சு வைக்கிறதுக்கு ஒருத்தவங்க அங்கேயும் அவர் தான் இருக்கார். இங்கே வேதாந்தம் மந்திரமெல்லாம் கரெக்டாக தாங்க இருக்குது. இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, நடுவில் பூந்துக்கிட்டு நாங்கள் தான் பெரியவங்க, நான் இங்கே மார்க்கம் தான் அதில் பிறந்திருக்கான். கொள்கை அவங்களுக்குள்ளே சின்ன வயசுன்னு சொல்லி வளர்த்துருப்பாங்க. நாங்கள் தான் மேலானவங்கன்னு சொல்லி நம்ம தேசப்பற்று மாதிரி. தேசப்பற்றில் ஓகே 25 ஸ்டேட்டும் ஒரு ஒற்றுமையாக இருக்கணும், அது பூரணம். ஆனால் பொருளாதாரத்தில் நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கிறோம்? ஒன்று கால்குலேட் பண்ணி பார்த்தா இந்த உலகத்தின் நம்பர் 1 நாமன்னு சொல்ல முடியுமா? அங்கே நம்ம சத்தியத்தை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். ஒரு ஒலிம்பிக்கில் ஓடுறீங்க, டாப் 10ல் எத்தனை பேர் வரா? இந்தியன்ஸ் எத்தனை, மற்ற நாடுகள் இருக்குது. அங்கே மெய்ப்பொருளை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். கொள்கை வேறு, சத்தியம் வேறு. சத்தியம்னு வரும்போது சத்தியத்தை தான் பிடிக்கணும், கொள்கையை விட்டுவிடணும். கொள்கை சாதனம், சத்தியம் சாத்தியம். அதனால் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பொய்யை மெய்யாகிறது முயற்சி பண்ணுறாங்க. அதான் விஷயம். மித்தை சத்தாகிறது முயற்சி பண்ணுறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், சத்து ஆதாரமாக இருந்தாலும் மித்து ஆதேயமாக இருந்தாலும் மித்து சத்து ஒன்றுங்கிறோம். வேண்டான்னு சொல்லலை, மறுக்கவும் இல்லை, இல்லவே இல்லைன்னு சொல்லலை. இருக்குது ஆனால் இருக்காதுன்னு சொல்கிறோம். ஏன்னா அது தோன்றி நிற்குது, மறையுது. அது இருக்குன்னா இருந்து தொலைக்க வேண்டியதானே எப்போதும். ஏன் அப்பப்போ அது வேலையை காமிச்சிட்டு போயிடுது. உயிர் இருக்குது, எப்பயுமே இருக்குது. உடம்பு இப்போ இருக்குது, அப்புறம் இருக்காது. ஏற்கனவே இல்லை, இப்போ இருக்கு, நாளைக்கு இருக்காது. இங்கே இவ்வளோ பேர் இருக்கமே நாங்கன்னா நாளைக்கு இருப்பீங்களா? இங்கே திங்கக்கிழமை ஒரு எடுத்துங்க, ஞாயிற்றுக்கிழமை இருக்கீங்க, திங்கக்கிழமை இங்கே இருப்பீங்களா? எங்கேயோ இருப்பீங்க, ஏதோ ஒரு ரூபத்தில் இருப்பீங்க. ஒரு 50 வருஷம் கழிச்சு, ஒரு 100 வருஷம் கழிச்சு குமரன் வேதம் இருக்கும், முருகப்பெருமான் இருப்பார், நாம் இருக்க மாட்டோம். அறிவு வேண்டாம். பிராணாதி அனில சம்சாந்தோ யுக்தையா பதம் ஆகத்தக அநாமம் அனாதி அனந்தம் அவர்களை யோக யோகினக, யோகம் அதுக்கு மேலே யோக யோகினக, துரியாவஸ்தன் துரியாதீதம் அந்த மாதிரி ஒரு நிலையை கொடுக்குது. இந்த யோக யோகியில் ஞானத்துடன் துரியாதீத பதம். கடைசி யோகினா துரியம்னா யோகினகனா துரியாதீதங்கிற மாதிரி ஞானத்துடன் துரியாதீத பதம் அடைந்து
சர்வாத்ம பாவம் பெற்றவனான குருவர். அது சாங்கியனுக்கு மேலே இவன் துரியத்தை கடந்து போயிட்டான். உடம்பை கடந்துட்டான். உடம்பை கடந்துட்டா எங்கும் இருக்கிறதா இருக்கிறான். அதான் பதம். உடம்பில் மட்டும் இருந்தால் லிமிட்டட். உடம்பை கடந்தால் அகம்பிரமாஸ்மி உணர்வு வந்துடும், ஆனந்த அனுபூதி வந்துடும், அன்பு குளிர்ச்சி அதெல்லாம் கிடச்சிரும். ஆனால் சர்வாத்ம பாவம் வரணும்னா உடம்பை விட்டு பிரபஞ்சமாக நம்ம உணரணும். சும்மா கற்பனை பண்ணிக்கிற விஷயம் இல்லை. அப்போ தான் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு தோணும். இப்போ நமக்கு என்ன தோணுது? இந்த இந்த குரோம்பேட் நல்லா இருக்கணும், ஊர் மக்கள், நாட்டு மக்கள், உலக மக்கள் சொல்கிறோமா இல்லையா? சங்கல்பத்தில் முதல்ல ஊர் மக்கள் நல்லா இருக்கணும், அப்புறம் நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், அப்புறம் உலக மக்கள் நல்லா இருக்கணும் சொல்கிறோமா இல்லையா? சங்கல்பம். இந்த பிரபஞ்சத்தை டெய்லி சொல்லிட்டு காலையில் 3:30 மணிக்கு நடக்கலை. சொல்லிகிட்டு இருக்கேன். நடந்து எப்போயாவது நடந்து தான் இருக்குது. நம்ம அதெல்லாம் கடமையை மட்டும்தான் செய்யும். வேலைக்காரன் நம்ம வேலையை மட்டும்தான் செய்யும், ஒழுங்காக செய்யும். யோகினகன்னு சொன்னால் துரியாதீத்த நிலை அடைந்தவர்களை சாங்கியருக்கு மேலே, சாங்கியருக்கு கீழே யோகினக. சாங்கியர் ஞான நிச்சயில் இருக்கிறவன். யோகினக துரியாதீதம் பதம் அடைந்தவர்கள். பதம் அதுதான் பரமபதம். அதுக்கு மேலே நீங்கள் அடையிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதுதான் பரமபதம்னு சொன்னான். ஏகாதசி அன்னைக்கு உள்ளே போய்ட்டு அது நம்பிக்கை. அது அங்கே அறிமுகப்படுத்துகிறாங்க. பக்தி யோகத்தில் இதெல்லாம் ஒரு நிலை இருக்குப்பானே. ஏன்னா பரமபதம் போகிறதுக்கு எப்படி போகிறது? ஆனால் யாராவது ஒருத்தனாவது போய் கேட்டிருக்கீங்களா இன்றைக்கி வரைக்கும்? அது ஒரு புக்கு ஒரு புக்கு இருக்குது. அதை வாங்கி ஒரு சொக்கட்டான்லாம் இருக்கும், அதை வாங்கி தாயம் போட்டிங்கன்னா அது ஒரு ஏணிப்படியில் ஏறி பரமபதம் போயிடலான்னு அறிமுகப்படுத்துகிறாங்களா இல்லையா? ஆதாரம் ஆதேயம் பார்த்துட்டோமா? சாங்கிய வேர்டு எழுதுங்க. சாங்கிய காரண காரியம் எழுதியிருக்கோம்ல, காரண காரியம் எழுதியிருக்கோமா? நிரகங்காரம் எழுதிட்டோமா? நிரகங்காரம் எழுதிட்டோமா? நிரகங்காரம்னா என்னது? காமக்ரோதாதிகள் இல்லாத நிலை. விபு சொல்லியிருக்கோம்ல, விபு கடவுள், சக்திசாலி. விபானா விளங்குறது. விபுலேருந்து தான் விபா வருது. விபானா விளங்குறது, பிரகாசிக்கிறது. விபா எழுதுங்க. விபு சக்திசாலி பரம்பொருள், சாமர்த்தியமுள்ள பரம்பொருள். விபா விளங்குவதே, பிரகாசிகம். அப்புறம் துருவசத்தியம்னு ஒரு வார்த்தை எழுதுங்க. சத்தியம் துருவசத்தியம். துருவசத்தியம்னா அந்த சத்தியத்தில் ஃபிக்ஸ் ஆகிடுறது. சத்தோட சித்து சேர்ந்த நிலை, அத்வைத நிலை. அதுதான் துருவசத்தியம்னு சொன்னால் ஃபிக்ஸ்டு இன் ஃபைத். நீங்கள் சித்து சத்தோட சேர்ந்துருச்சு. சித்து நீங்கள், சத்து ஃபைட்டு. அதோட நீங்கள் பொருந்த யுக்தேன்னு சொல்கிறோம்ல, அதை தான் துருவசத்தியம்னு சொல்லுது. உறுதிப்படுத்தப்பட்டது துருவசத்தியம். வெரிடிக்ட்னு சொன்னோம்ல, அதுக்கு சமயக்க அர்த்தகன்னு சொன்னீங்கல்ல, சமயக்க அர்த்தகன்னு சொன்னீங்களா, அந்த மாதிரி தான் இது துருவசத்தியம். இது நிச்சயம் உறுதிப்படுத்தப்பட்டது. கண்டிப்பாக நீ இதை செய்யலாம். இதுதான் இந்த நிலையை தான் விசாரம் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை குரு சிஷ்யர்கள் சொல்லும் போது, இல்லை நானும் போய் விசாரம் பண்ணிட்டு வரேன்னா அதுக்கு தான் 1 வருஷம் ஆகும். அப்படி அவர் ஒரு 20 வார்த்தை கொடுத்தா 20 வருஷம் ஆகிடும். நீங்களாக சிந்தித்து கண்டுபிடிச்சி வரத்துக்கு சொல்கிறேன். அதனால் குருக்கிட்ட மானுனாதான். அதுக்கு தான் என்ன பண்ணுறது? அகங்காரத்தை விடணும். இணக்கம் இல்லாதவனுக்கு சொல்லாதன்னு சொல்கிறது. அதுதான் சொல்லிக் கொடுக்காத. இணக்கம் இல்லை, அவன் கை கட்ட மாட்டான், வாய்ப்பத்த மாட்டான், நமஸ்காரம் பண்ண மாட்டான், அகங்காரத்தை விட மாட்டான்னா அவனுக்குள்ளே ஒன்று இருந்து அவனை தடுத்துக்கிட்டே இருக்கும். அவன் விளங்க மாட்டான்னு அர்த்தம். அதனால் அவனை விட்டுடுன்னு சொல்லணும். வேதத்தில் இந்த இணக்கம் இல்லாதங்கிற வார்த்தையை ஒண்டி தான் அடியேன்னு ஒத்துக்கிறேன். பாக்கி அவனுக்கு சொல்லித்தராது இவனுக்கு சொல்லித்தரானா அது எப்படியும் சொல்லவே இல்லை. இதெல்லாம் இவங்களுடைய கற்பனை கதாபாத்திரங்கள். அது சொல்கிறது இணக்கம் இல்லாதவன் சிஷ்யனா இல்லை, குரு சேவா செய்ய மாட்டான்னா அவனை சேர்த்துக்காது சொல்லுது. அர்ஜுனனையே என்ன சிஷ்யனாக ஏற்றுக்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் பகவத்கீதை வெளில வந்துச்சு. அது வரைக்கும் வேடிக்கை பார்த்து தானே இருந்தார், சாட்சியாக இருந்தார், பேசாமல் இருந்தார். என்ன பண்ணுறான் அவன்? முதல்ல எஜமான மாதிரி இருந்தான், அப்புறம் நண்பனாக இருந்தான், அப்புறமா சிஷ்யனாகிட்டான், அப்புறமா ஆனந்தமாக இருக்கான்.
உபாதேயம் தூ சர்வேஷாம் சாந்தம். உபாதேயம்னா என்னது? அடைய வேண்டிய நிலை. எல்லாருமே எல்லா மார்க்கத்துலேயும் அடைய வேண்டிய நிலை என்ன அப்படின்னு கேட்டால், உபாதேயம்னா அடைய வேண்டிய நிலை. இறுதி லட்சியம் என்னன்னு கேட்டால், சர்வேஷாம் எல்லாருக்கும் சாந்தம் பதம் அக்கிருத்திமாம். எல்லாரும் இந்த அமைதி தான். இப்போ அமைதி தானே, நிம்மதி கொடு நிம்மதி கொடு நிம்மதி கொடு அப்படி தானே எல்லோரும் தேடுறோம். ஏன்னா நம்ம அடிக்கடி என்னவாயிடுறோம்? டிஸ்டர்ப் ஆகிடுறோம். விகாரம், ஆசை, மனம், விகாரம், சம்சாரம். இந்த 4 வார்த்தை நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் எப்படி தெருவுக்கு வரீங்க, எப்படி உங்களை தெருவில் நிப்பாட்டுது, எப்படி ஆசை காட்டி உங்களை மோசம் செய்யுதுங்கிற வார்த்தைன்னா ஆசை, மனம், விகாரம், சம்சாரம். சம்சாரம்னா உலகம். நானும் இதை டே 1 சொல்லிகிட்டு இருக்கேங்க. 2000 ஆடியோவாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா அவர் சம்சாரத்தை திட்டுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாக்கு இருக்க எது வேணாலும் சொல்லும். சம்சாரம்னா உலகம். நானா சம்சாரன்னு பேர் வச்சேன், வேறு வேணால் மாற்றி வைங்க, நான் அதே சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா இவங்க வேறு இந்த காலத்தில் எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் ஈக்குவலாக இருக்கோம், நாங்கள் ஈக்குவலாக இருக்கோம். அப்படியே உபாதேயம்னா அடைய வேண்டிய நிலை, லட்சியம். சர்வேஷம் எல்லாருடைய லட்சியம், எல்லா மார்க்கத்தில் வரவனுடைய லட்சியமா சாந்தம் பதம். இந்த பதம்ங்கிற வார்த்தை வந்துச்சு பார்த்தீங்களா? இது நாள் வரைக்கும் பதம்ங்கிற வார்த்தையை வேறு மாதிரி பார்த்தோம். இன்னையிலேருந்து இங்கே பதங்கிற வார்த்தை என்னது? இறைநிலை. இறைநிலை, மேலான நிலை, பிரபஞ்ச நிலை, பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட நிலை. பதம் அக்கிருத்திரிமம், செயற்கை இல்லை, இயற்கையானது. உன்னுடைய நிலை, உன்னுடைய சொரூப நிலை அக்கிருத்திரிமம். ஏகார்த்த அபியாசன ஒருவன் இப்படி பிராணரோத பிராணனை பிராணாயாமம் செய்வதனால், நிறுத்துவதனால், பூஜ்யம் செய்வதனால். பிராணாயாமம் ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கு தான் இதில் சந்தியாவந்தனத்தில் அவன் காலையில் மத்தியானம் சாயந்தரம் 3 வேளை வச்சாங்க. ஒவ்வொரு 4 மணி நேரத்துக்கு அது எஃபெக்ட் எண்ணங்கள் உள்ளேருந்து வராமல் இருக்கிறதுக்கு. நான் சொல்கிறேன்னா 5 பிராணாயாமம் 1 மணி நேரத்துக்கு பண்ணுறேன். மெலோடியாக பண்ணணும். நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்கு உற்சாகம் அதிகமாகும், உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகும். இன்றைக்கே சித்தி அடைஞ்செல்லாம் கூட தோணும். அப்படிலாம் போகக்கூடாது. போனீங்கன்னா என்ன பண்ணுன்னா ஏர் லாக் ஆகும், பெயின்லாம் வரும், பயப்படுவீங்க. ஒன்றும் ஆகாது. ஏர் லாக்கு தான், வேறு ஒன்றும் ஆகாது. ஆனால் முறையாக செய்கிறதும், மெலோடியாக செய்கிறதும், மெதுவாக செய்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். யோகம் அப்படின்னு சொன்னாலே மெதுவாக தான், வேகமாக செஞ்சுட்டு வந்துட்டேன், அதில் என்னத்தை அது சொல்லக்கூடாது. மெலோடியாக செய்கிறது தான் விசேஷம். அப்படி செய்தால் 4 மணி நேரத்துக்கு, அடுத்த 4 மணி நேரத்துக்கு 100 டீ குடித்த பலன் இருக்கும். ஒரு முறை நீங்கள் பிராணாயாமம் செஞ்சிட்டிங்கன்னா, அடியான் 1 மணி நேரம்னு சொல்கிறேன், அதுதான் உத்தமம். சொல்கிறது உத்தமமான முறையை உங்களுக்கு உபதேசம் பண்ணுறேன். வேகமாக செய்யக்கூடாது. அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். அடியான் டே 1லேருந்து அப்படி தான் மெயின்டைன் பண்ணுறேன். என்னுடைய அனுபவத்தில் வந்துச்சு. அப்புறம் மந்திரமும் அப்படி தான் சொல்லுது. அப்படி செய்தால் எண்ணமே இல்லாத நிலை ஆகிடும். சித்த விருத்தி நிரோதக யோககன, யோகமாகிறத வேலையை செய்கிறதே இந்த பிராணாயாம கும்பகம். அதனால் மெலோடியாக செய்யணும், மெதுவாக செய்யணும். இவ்வளோ நாள் ஆகி இன்னும் தியானத்திலே உட்காரவங்களாம் இருக்காங்க. ஏகாந்தமாக உட்காராதவங்களாம் இருக்காங்க. என்னது மனனம் பண்ணாதவங்களாம் இருக்குது. ஆடியோ கேட்டு கேட்குறவங்களாம் இருக்காங்களா? வீட்டில் ஆடியோ போட்டு கேட்குறவங்க இங்கே இருக்காங்களா? 1 ஆடியோ, 2 ஆடியோ, 3 ஆடியோ, 6 வருஷமாக ஒரே ஆடியோ தான். அப்படி சொல்லக்கூடாது. மனனம் ஆகணும். கேள்வியே சந்தேகமாக கேட்க மாட்டீங்க. நீங்கள் சந்தேகம் கேட்டால் தானே நீங்கள் மனனம் பண்ணுறீங்க இல்லையான்னு தெரியும். இப்போ தான் ஒன்வே உள்ளே போயின்னு இருக்கு. எத்தனாவது உபநிஷத்து இப்போ இன்றைக்கி போட்டோம் தெரியுமில்ல? அடுத்த உபநிஷம் சும்மா இருக்க மாட்டேங்கிறான். வேலை நான் இப்போ தான் வந்து உக்காந்தேன். மந்திரம் கொஞ்சம் பார்க்கலாம், ஒரு 10 மந்திரத்தை இன்றைக்கி பேச வேண்டிய மந்திரத்தை பார்க்கலான்னு வந்தா, ஜி நெக்ஸ்ட் டைட்டில் ஜி மெசேஜ் போட்டுறான். இவன் டைட்டில் போட்டான்னா எனக்கு ஆர்வம் அதிகமாகிடும். நான் டக்குனே அதை மூடி வச்சுட்டேன். சரி நெக்ஸ்ட்டுன்னு நான் எழுதி வச்சுருப்பேன் ஒரு 5-6 உபநிஷத்து. அது பேரெலாம் எடுத்து பார்த்து அடுத்ததில் அத்தியாத்ம உபநிஷத்து தான் வருது. 100வது உபநிஷம், 100வது செஞ்சுரி அடிக்க போகிறோம். பெரிய மெகா சாதனம் முருகப்பெருமான் தான். விளையாட்டு தான் எல்லாம். சரிண்ணா அதை பார்த்து அது என்ன வேதனை கண்டுபிடிச்சி, சாந்தி படம்லாம் கண்டுபிடிச்சி போட்டு விட்டேன். உடனே ஒரே இதில் டைட்டில் வேறு ஓகே ஆச்சு.
இவன் நிறையா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுவான், தமிழில் பண்ணுவான். அதில் கூட நீங்கள் திருப்பள்ளி எழுச்சியில் அரியங்கிறதுக்கு ரீ போட்டிங்க. அரிய வேல், ஒன்று அரிய வேலை, அன்பு வேலை, அழகு வேலைன்னு சொல்கிறதில்ல. அரிய வந்து அறிவு சம்மந்தப்பட்டது இல்லை. அரியனா ரேர், ரேர், அறிந்து கொள்வதல்ல. தமிழில் இது கரெக்டாக சொல்லலைன்னா அர்த்தமே மாறிவிடும். அப்புறம் என்னை தமிழன் இல்லைன்னு சொல்லிவிடுவானுங்க. அது வேறு பேரை காப்பாற்ற ஏற்றியா வேறு கந்தவெல்ஜின்னு போட்டு வச்சுருக்காரு. அது ஏற்கனவே இருந்திருக்கு. ஆனால் தேவைதான் இந்த நாட்டுக்கு. ஏகார்த்த அபியாசம். ஏகார்த்த அபியாசம் என்னது? ஏகார்த்தம் ஒன்று தான் தியானம் பண்ணும் வாழ்நாள் ஃபுல்லாக. புரிஞ்சுக்குங்க. உபாசனா சாந்தோக்கிய புனிதது போன்ற ஒன்று ஒரு உபாசனா சொல்லுவோம். குழம்பி போகக்கூடாது. உங்களுக்கு இறுதியானது உறுதி. அதை கூட இப்போ நான் வலியுறுத்துகிறேன். நீங்கள் சகசிரார்த்திலையோ புருவமத்திலையோ சத்த தியானம் பண்ணுறீங்க. அகங்கிரக உபாசனான்னு பேர். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சித்து அந்த சத்தை ஆனந்தமாக, அமைதியாக, குளிர்ச்சியாக, அன்பாக, அறிவாக பார்த்து தியானிக்கிறது. முதல்ல அறியிறீங்க. அதனால் அறிவை இங்கே கொடுத்துட்டுருக்கோம். ஏகாந்தமாக இருக்கும்போது அதெல்லாம் உண்மையா, அவர் சொன்னதெல்லாம் உண்மையா, வேதம் சொல்கிறதெல்லாம் உண்மையா, அவர் குளிர்ச்சியா, பரமேஸ்வரன் குளிர்ச்சியா, அமைதியா, ஆனந்தமா அப்படிங்கிறத பக்தி யோகத்தில் லைட்டாக கொஞ்சம் நேரம் அனுபவிக்கிறீங்கல்ல. அதனால தான் திரும்ப திரும்ப ஓடுறோம் சுவாமியை நோக்கி. அந்த அமிர்தத்தை கொஞ்சம் பருகினதுனால தான் ஓடுறோம் திரும்ப திரும்ப. அது மாதிரி ஞானத்தில் ஞானம் நிரந்தரம், பக்தி தாத்காலிகம். அதான் அங்கே இருக்கிற விஷயம். அதோடைய லிமிட்டேஷன் அவ்வளோதான். ஏன்னா அது அடுத்தவங்களுக்கு வழி விடுது. 33% அவன் யோகம் பண்ணட்டும், அவன் குருவை தேடி அலையட்டும் அப்படின்னு விடுது. குருவை கனெக்ட் பண்ணி விடும், இல்லை குருவை தேட வைக்கும். ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணும். அவன் குருவை பிடிச்சதுக்கப்புறம் அடுத்தது நிரந்தரமான விஷயங்கள் தான். எல்லாம் தாத்காலிகம். ஏதோ ஒரு சினிமா பார்த்துட்டு வந்த விஷயம் இல்லை. ஒரு 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 பிரதர்ஷனம் பண்ணிட்டு வந்த விஷயம் இல்லை. ஒரு பூஜை பண்ண, ஒரு யாகம் பண்ண விஷயம் இல்லை. இது நிரந்தரமான பிரம்ம யஜ்யம். நீங்கள் அறிவதும் மற்றவங்களுக்கு அறியாமல் அறிவிப்பதும். பாருங்கள், நீங்கள் சொல்லாமலே நீ சொல்லிக் கொடுப்பீங்க. பிரம்ம யஜ்யமாக மாறுது. அதனால் ஏகார்த்த அபியாசனம் ஒரே ஒரு கான்செப்டு. எப்படி தியானிக்கணும்? முதல்ல ஸ்தூலமாக, அப்புறம் சூட்சுமமாக, அப்புறம் காரணமாக, அப்புறம் துரியமாக. 4 நிலைகள். அதுக்கு தான் உங்களுக்கு புரியட்டுங்கிறதுக்காக நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். முதல்ல அண்ணாமலையாரை மலையாக பார்க்குறது, அப்புறம் யோகீஸ்வரர் தியானத்தில் சுவாமி உட்காந்துருக்கிற மாதிரி பார்க்கறது, அப்புறம் அமைதியாகவும் அன்பாக பார்க்குறது 3வது நிலை, 4வது நிலை ஆனந்தமாக பார்க்குறது. அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அது இது வந்து நான் இந்த வேதத்தில் படித்து அது நான் செயல்படுத்தலை. ஆட்டோமேட்டிக்காக அது வந்த விஷயம். அது நான் ரொம்ப நாளாக சுற்றின்னு இருக்கேன் சுவாமியை. எதுக்காக சுற்றுறேன்னா தெரியாது. கந்த சஷ்டி விழா நல்லா நடக்கணும்னு சுற்றினேன். எனக்கு நிறையா ஃப்ரீ டைம் கொடுத்தாரு. என்ன பண்ணுன்னு பார்த்தேன். சும்மா இருந்தால் வீணாக போயிடுவான், சும்மா இருந்தால் நாசமாக போயிடுவான், அதனால் சுவாமியை சுற்றுவோம் அப்படின்னு என்ன பண்ணேன். படுத்து தூங்க மாட்டேன். அனாவசிய டயத்தை வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஏதாவது ஒரு சத்காரியத்தில் ஈடுபடணும்னு ஒன்று இழுத்து போட்டு செஞ்சது தான், ஆரம்பித்தது தான். அது தொண்டுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அது எங்கே கொண்டு போய் விட்டுச்சுன்னா குருகிட்ட கொண்டாந்து விட்டுச்சு. அது என்னதுன்னா ஞான உபதேசம் பண்ணியிருக்காரு. எப்போ பண்ணாருன்னு தெரியல. அதனால் இங்கே பிராணரோதம் ஏகார்த்த அபியாசனம் ஒரே கான்செப்டு தான். பிரத்யைன்னு சொல்லுவாங்க. கான்செப்டை பிரத்யைன்னு சொல்லுவாங்க. ஒரு கான்செப்ட். ஏக தத்துவம், ஏக அர்த்தம் எல்லாம் ஒன்று தான். ஓங்காரம். அந்த அபியாசத்தினால பிராணனை 0 பண்ணுறதும், சேத்தக பரீட்சையை இந்த சித்தத்தை சுத்தமாக நாசம் செய்வதும், மனதை சுத்தமாக இல்லாத நிலைக்கு கொண்டு போகிறதும் விசாரத்தினால இப்போ கொண்டு போயிடலாம். ஒன்றும் இல்லை, விசாரம் பண்ணால் மனம்லாம் கரைஞ்சி போயிடும். மனம் எங்கே இருக்குது? மனதுக்கு வேலையே இல்லையே. புத்திக்கு தான் வேலை. அது மேலே ஏற சொல்லும். அது இப்போ நீர் தத்துவம் யார்? மகாவிஷ்ணு. ஆகாய தத்துவம் யார்? ஆகாய தத்துவம் யார்? சங்கரன். பரீட்சைன்னு பரீட்சான்னு சொல்லுவாங்க. பரீட்சான்னு என்னது? டெஸ்ட் பண்ணுறது இல்லை. உங்களுக்கு டேட்டு கொடுத்து, நாள் கொடுத்து, நட்சத்திரம் கொடுத்து,
ஆல் டிக்கெட்லாம் கொடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க. அதுலேயே நீங்கள் உங்களால் முடியல கஷ்டப்படுறேன்றீங்க. வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் டெஸ்ட்லாம் எப்படி நடக்குது? எப்போ வேணாலும் நடக்கும் டெஸ்ட். அது மாதிரி இது பரிட்சயம். க்ஷயம்னா என்னென்னா அழிஞ்சு போகிறது. பரினா முழுமையாக அழிஞ்சு போகிறது. எது? மனம். மனமே சுத்தமாக இல்லாத நிலை. அப்போ என்னது? அங்கே சித்து இருக்கும். எதனால் ஏற்பட்டது? பிராணரோதத்தினால உபாதிகள்லாம் ஒடுங்கி சித்து ஸ்வரூபமாக இருக்குது. பரிஷயமாக இருக்கிறதுனால ஏக்க அஸ்மின் ஏவ சம்சித்தே. இது ஒன்றுக்கு ஒன்று சம்சித்தி ஆண்டி பரஸ்பரம். ஒன்றுக்கு ஒன்று பிராணனும் மனமும் கனெக்டட். பிராணன் தான் மனதை உருவாக்கியிருக்கு. சித்தத்திலேருந்து எண்ணங்களை மனத்துக்கு கொடுத்தது பிராணன் தான். அவள் பிராணன் இருந்தால் மனம் இருக்கும், மனம் இருந்தால் பிராணன் இருக்கும். அதனால் பிராணனுடைய வேகத்தை ஸ்லோ பண்ணணும், 0 பண்ணணும். அதுதான் ஏக்க அஸ்மின் ஏவ சம்சித்தே. இந்த ரெண்டில் ஒன்று சித்தியானா இன்னொன்று சித்தி ஆகிடும். ஒன்று ஜெயிச்சா பிராணனை பூஜ்யம் பண்ணால் மனம் பூஜ்யமாகும்னு சொல்லுது. இல்லை மனத்தை பூஜ்யம் பண்ண பிராணன் ஒடுங்கும். இந்த ரெண்டு இருக்கக்கூடாது. இப்போ பிராணன் தான் அவ்வளோ விஷயத்தை இந்த மனம் தான் அவ்வளோ விஷயத்தை பண்ணுது. ஆசை, மனம், விகாரம், சம்சாரம், அப்புறம் சுக துக்கம், பாவ புண்ணியம், நல்லது கெட்டது. பரஸ்பரம் கனெக்டட். அது எப்படின்னு சொன்னால் அதுக்கு உதாரணம் சொல்லுது. அதான் ஜீவர்களின் மனமும் பிராணனும் போல நித்திய ஜந்துனாம் பிராண சேதசி. ஒன்று இல்லை எனில் அவினா பாவினி. ஒன்று இல்லைன்னா ஜந்துனா இந்த ஜீவராசிகளுக்குள்ள பிராணனும் இருக்காது, சேத்தம் சொல்லக்கூடிய சித்தமும் இருக்காது. ஜந்துனாம் நித்திய இந்த ஜீவராசிகளுடைய மனமும் பிராணனும் போல ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்குது. அந்த தொடர்பு ரெண்டும் ஒன்று கான்சன்ட்ரேட் பண்ணால் இன்னொன்று இல்லாமல் போயிடும். அதான் பிராணனும் மனமும் உள்ள கனெக்ஷன். அது வரைக்கும் இருக்கட்டும். 270. ஒன்று சித்தியானான்னு அது ஒன்று வெற்றி அடைஞ்சால் பிராணனை நிறுத்தினா மனம் நின்று போயிடும். மனத்தை நிறுத்தினா பிராணன் நின்று வேணா 0 நிலைக்கு போகும். அதுதான் சொல்லுது. எத்தனாவது மந்திரம்? எத்தனையில் ஆரம்பித்தோம்? 65. 270 முடிச்சிருக்கோம். 6 மந்திரமா? சரி. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவே முருகனுக்கு அருள்வாய் அருள்வாய் உலகாய் அருள்வாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய்